ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நீங்கலாம் எப்படி இருக்கீங்க? அ எல்லார் வீட்லயும் என்ன சிலிண்டர்லாம் ஒ இருக்குதுங்களா? இல்லையா? அ எல்லா பக்கட்டும் ஒரே சிலிண்டர் இஷ்யூ தான் போயிட்டுருக்கு. எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களா? நான் ஆல்ரெடி ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேங்க. ஓகேங்க. அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு அவங்களுக்கு ஸ்கூல் இருந்துச்சுங்க தம்பிக்கு. ஆனா அன்னைக்குன்னு போக மாட்டேன்னு சொல்லி 2 பேருமே பிளான் பண்ணி பக்கத்து வீட்டு பையனும், அவனும் ஃப்ரெண்டுங்க 2 பேரும் ஒரே கிளாஸ் தான். சரின்ட்டு ஸ்கூல் போமாட்டேன்னு 2 பேரும் பேசி வச்சு போமாட்டேன்னு அடம் பிடிச்சாங்கங்க. சரி போங்கடா போயிட்டு வாங்கடா அடிக்கடி லீவ் போட்டாங்கங்க. ஆல்ரெடி ரொம்ப நாள் லீவ் போட்டாச்சு. அதனால போடான்னு சொல்றதுக்கு, சரி நாங்கள் இன்னைக்கு ஸ்கூல் போனோம்னா சாயந்தரம் வந்தோன்னே ஃபன்லேண்டு அது மட்டும் இல்லைங்க. அது இல்லாமல் ரெட் வெல்வெட் கேக்கு வேற அவங்க அப்பாட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரி ஓகே போயிட்டு வா ரெடியாக இருக்கும்ன்ட்டு அவன் வந்தோன்னே அவங்க அப்பா ரெட் வெல்வெட் கேக்கும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்கங்க. இப்போல்லாம் பசங்களை பாருங்கள் எப்படி இருக்காங்க. நம்மலாம் அப்போல்லாம் ஸ்கூல் படிக்கையில் போக மாட்டேன்னு சொல்லுவோம். ஆனால் திட்டி நம்ம என்ன சொன்னாலும் அடம் பிடிச்சி திட்டி அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் நம்ம கேட்டதே இல்லைங்க சின்ன வயசுலலாம். இவங்க பாருங்கள் அன்றைக்கி ஸ்கூலுக்கு போகாமல் இருந்ததுக்கு 1000 ரூபா தென்னை செலவுங்க. அதுக்கு பேசாமல் ஒரு நாள் லீவ் போட்டே இருக்க வச்சுருக்கலாம். சரி நம்மலாம் இதெல்லாம் என்ஜாய் பண்ணது இல்லைல்ல. நம்ம சின்ன வயசில் இதெல்லாம் இருந்ததில்லை, இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணதில்லை. சரி நம்ம பண்ணாததெல்லாம் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் இடம் அதிகமாகவே கொடுக்குறோம். சரி பரவாயில்ல நம்ம பையனுக்கு தானே செய்ய போகிறோம் அப்படின்ட்டு சரின்ட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்தோடனே கேக் சாப்பிட்டாரு. கேக் சாப்பிட்ட உடனே சரி மறந்துருப்பான்னு பார்த்தா உடனே கிளம்பிட்டாங்க. ஃபன்லேண்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு கிளம்பிட்டோங்க. கிளம்பி போன உடனே அவங்களுக்கு பார்த்தோன்னே ரொம்ப நாளாச்சு போய் பார்த்தோன்னே அதுக்கு போகணும் இதுக்கு போகணும் அதுக்கு போகணுன்னு ஒரே 2 பேரும் மாற்றி மாற்றி போயிட்டு இருந்தாங்க. சரி ஏதாவது ஒன்று இது பண்ணு, அதுக்கு ஒரு கார்டு இருக்குங்க, ஃபன்லேண்ட் கார்டு. அதில் நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம எதை வேணாலும் அவங்க என்ன கேம்ஸ் விளையாடுறாங்களோ அதை நம்ம அந்த கார்டை வச்சு இது பண்ணிட்டோம்னா அதுவே அமௌண்ட் இதாயிருங்க. ஃபஸ்ட்டு இந்த கேம் விளையாண்டாங்கங்க. விளையாடிட்டு ஒரு 4-5 கேம் விளையாண்டாங்கங்க. அப்போ அவ்வளோது விளையாண்டுமே அவங்களுக்கு பத்தலை. இன்னும் மறுபடியும் இன்னொரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஐயோ சாமி இதுக்கு மேலே அமௌண்ட்டே இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அது மட்டும் பத்தாது, இங்கே கேக் சாப்பிட்டது இல்லாமல் அங்கே ஃபன்லேண்டில் போய் விளையாண்டது இல்லாமல் ஸ்நாக்ஸ் வேறு எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. சரி என்ன பண்ணுறது, கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் வாங்கி கொடுத்து தானே ஆகணும். சரி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனதுக்கு நமக்கு தான் பனிஷ்மெண்ட், அவங்களுக்கு இல்லை. சரின்ட்டு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே எல்லாம் இந்த கேம்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுங்க. இதெல்லாம் ரொம்ப நாள் இந்த கேம்லாம் விளையாண்டதில்லை இவ்வளோ நாள். இது ஷூட் பண்ணுற மாதிரி நல்லா இருந்துச்சு. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இது ஒரு கேம் விளையாண்டாங்க. அப்புறம் இன்னொன்று அப்புறம் ஒரு சுத்தியல் மாதிரி அடிப்போம்லங்க, அந்த ஒரு கேம் விளையாண்டாங்க. விளையாடிட்டு கடைசியாக 3D ஷோ போனாங்க. 3D ஷோ போயிட்டு ஒரே அலப்பறையும் கேட்குறே. அது நம்ம உள்ள ஒரு விஷன் மாதிரி தெரியும்ல, அது பார்த்துட்டு ஒரே சவுண்டு 2 பேரும். அப்புறம் நீங்கள்லாம் சண்டே சாட்டர்டேலாம் எங்கே பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போவீங்களா வெளியில்? எங்கே கூட்டிகிட்டு போவீங்க என்னன்னு சொல்லுங்கள். அப்புறம் நம்மளோட ரீல்ஸ்லாம் பார்க்குறீங்களா என்னன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நம்மளும் 4K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. அதே மாதிரி லாங் வீடியோக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் இனி லீவ் விட்டாங்கன்னா இனி சம்மர் ஹாலிடேஸ்லாம் ரீல்ஸ் அதிகமாக போட முடியாது. ஏன்னா நாங்கள் ஊருக்கு போயிடுவோம், வீட்டுக்கார் இங்கே தான் இருப்பாங்க. அதனால் அங்கே போய் என்னென்ன வீடியோஸ் எடுக்க முடியுதோ அதெல்லாம் எங்கள் ஊர்லாம் கடற்கரை பக்கம்னால உங்களுக்கு நிறைய அந்த ஃபிஷ்ஷு இதெல்லாம் நிறைய காமிக்கிறேங்க. அங்கேயும் போய் எல்லா வீட்டுக்கும் போவோம், தங்கச்சி வீடு அம்மா வீடு அங்கங்கே போகிறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே எடுத்து லாங் வீடியோ போடுறேங்க. பாருங்கள், பார்த்து நம்ம வீடியோஸ்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, நம்ம ரீல்ஸ்லாம் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். ஏதாவது பிடிக்கல, இது நீங்கள் இது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களோட ஒப்பீனியன் இருந்தாலும் சொல்லுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம், ஏதோ நான் எனக்கு தெரிஞ்சதை போடுறேங்க. நீங்கள் ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு இது சரியாக தெரியலைங்க. இந்த மாதிரி நான் ஏதாவது போட்டால் கொஞ்சம் வியூஸ் நிறையா போகும், இந்த மாதிரி போடுங்கக்கா. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவே எனக்கு கொடுங்க. ஹவுஸ் ஒய்ஃப்னால் சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று நமக்கு முடிஞ்சதை ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேங்க. அது இல்லாமல் நம்ம இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கேங்க. அதுவும் போயிட்டுருக்கு. நான் அப்பப்போ ஷார்ட்ஸில் போடுவேன். இருந்தாலும் சடனாக நம்மளை யாரும் நம்பி வாங்க மாட்டாங்கள்ல. நம்ம எல்லாமே ஹெல்த்தியாக நல்லா தான் பண்ணுறோம், தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுத்துட்ருக்கேங்க. உடனே யாரும் நம்பி நம்மளை வாங்க மாட்டாங்கள்ல நம்மக்கிட்ட.
அது மாதிரி அதுவும் போயிட்டுருக்குங்க. ஏதோ நமக்கு முடிஞ்சதை ஏதோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏதோ நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் இது பண்ணுங்கள். போனோடனே எங்களுக்கும் அந்த கேம்ஸ்லாம் விளையாடணும்னு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. சரின்ட்டு நாங்கள் ஒரு 50 ருபீஸோ என்னமோ பேலன்ஸ் இருந்துச்சு. சரி நம்ம விளையாடலாம் அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் விளையாண்டோங்க. நானும் அவங்க பக்கத்தில் அவங்களும் ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேருமே பக்கத்தில் இருக்கனால எங்கே போனாலும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் போவோம். அதே மாதிரி பசங்களும் கொஞ்சம் மிங்கிள் ஆகிட்டாங்களா, அதனால எங்கே போனாலும் 4 பேரும் பிளான் பண்ணி போயிடுவோம். இவங்களையெல்லாம் இது பண்ணுறதில்ல. எங்கேயாவது போனால் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்லாம் இல்லை. நாங்களாக பிளான் பண்ணி நாங்களாக 4 பேரும் போயிடுவோங்க. அதனால் விளையாடணும்னு போனோம். அந்த கேம்ஸையும் அவங்க நாங்கள் விளையாண்டேன். கடைசியாக கீழே வந்துட்டாங்க ஸ்நாக்ஸ் வேணும்னு. அப்புறம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் வந்து இது